ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆடி தள்ளுபடியில் எப்படி ட்ரெஸ்லாம் எப்படி போட்டிருக்காங்க என்னென்னு பார்க்கலான்ட்டு போயிருந்தோம். எப்போதும் வருஷம் வருஷம் போவோம். நல்லா 50% ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க. 50% போட்டு நல்லாயிருக்கும். எப்போதுமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்து நிறையா வச்சுட்டு புடவையெல்லாம் நிறையா எடுத்துடுறது. கம்மி ரேட்டில் தான் நான் எடுப்பேன். அதனால் எடுத்துகிட்டு வந்து நானே தைச்சிக்கிறதுனால கம்மி ரேட்டில் பார்த்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிடுவேன். ஆனால் இந்த வருஷம் அந்தபடி அது மாதிரி ஒன்றுமே போடலை. இந்த வருஷம் என்னென்னு தெரியல, எந்த கடையிலையுமே கூட்டம் இல்லை. ஆனால் 50% வெளியில் போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா எல்லாமே அதே ரேட்டு தான் போட்டிருந்துச்சு. ஒன்று தான் ஆஃபரில் இருந்துச்சு. சரி வந்துட்டோமே அப்படின்ட்டு எனக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப எடுக்கலை. ரஃப்யூஸ்க்கு மட்டும் அஸ்வினுக்கு ஒரு ஃபேண்ட் எடுத்துகிட்டு எனக்கு மட்டும் ஸேரீ எடுத்துகிட்டு வந்தேன். வீட்டில் வந்து காட்டுறேன் என்னென்ன ஸேரீ எடுத்து வந்திருக்கோம்னு. என் தங்க தமிழனுக்கு தான் வந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே வந்தோம். சரி இங்கே ஆடி ஆஃபர் நிறையா போட்டிருக்காங்கன்ட்டு வந்தோம். நைட்டில் வந்துட்டோமா, சரி கூட்டம்லாம் இல்லை ஒன்றும். சரி பார்ப்போன்ட்டு உள்ளே போனோம். போய் பார்த்தா ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. ஒரு 2 புடவை வந்து 500ரூவான்னு போட்டிருந்தாங்க. ஒன்று ஸ்டோன் ஒர்க்கு, அதை பார்த்துட்டு அது அந்தளவுக்கு நல்லா இல்லை. அப்புறம் டாப்பெல்லாம் பார்ப்போன்ட்டு போனோமா, டாப்லாம் ஒரு டாப்பு எடுத்தேன். வீட்டில் வந்து காட்டுறேன். அது ஒரு டாப்பு சும்மா கம்மி ரேட்டு தான். அதில் ஒரு டாப் எடுத்துகிட்டு அப்படியே தான் பசங்களுக்கும் பார்க்கலான்ட்டு போனோம். மியூசிக் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அங்கே. அதனால் ஒன்றும் உள்ளே பேசுகிறத வந்து கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலான்ட்டு கட் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து தொண்டை கொஞ்சம் சரியில்லை. அதனால தான் இது 10 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. சரி தொண்டை சரியாகட்டும், நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே இந்த பசங்களுக்கெல்லாம் வெளியில் வந்துட்டாலே ஒரே ஜாலி தான். ஜவுளி கடையெல்லாம் கொண்டு போய் விட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஆட்டம் தான் ஆடுவாங்க. இங்கே பாருங்கள் 2 பேரையும் ஆடிட்டு வீட்டில் இருக்க மாதிரியே தான் அங்கேயும் ஜவுளி கடையிலையும் இருப்பாங்க. சரி அவங்க பாட்டு அங்கிட்டு இருக்கட்டும்ன்ட்டு நான் பார்த்துட்ருந்தேன். அந்த ஸ்டோன் ஒர்க் புடவை தான் இருந்துச்சு. ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் அதெல்லாம் 800ரூவா அப்படி போட்டிருந்தாங்க. எப்போதும் உள்ள ஒரே ரேட்டு தான். ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் என்கிட்ட இருக்குது அதிகமாக. அதனால நான் அதெல்லாம் எடுக்கலை. அந்த ஸ்கை ப்ளூ கலருக்கு நல்லா இருந்துச்சு. சரி எடுத்துக்கன்னு தான் சொன்னாங்க. நான் எடுத்துக்கலை. இது வேணாம், சும்மா ஸ்டோன் இல்லை அதே பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தேன். எவ்வளோ தான் நமக்கு பத்தாதுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படி பார்த்துட்ருந்தேன். அதுக்கு வந்து பிங்க் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது அந்த காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு இது 2க்கும். அது வந்து ஃபோட்டோவுக்கு அந்த வீடியோவுக்கு வந்து டல்லாக தெரியுது சாரீ கலரு. அதில் வந்து நல்லா இருந்துச்சு, ப்ரைட்டாக இருந்துச்சு. சரி அது வேணாம் போதும் அப்படின்ட்டு காட்டன் சாரீ எடுக்கலான்ட்டு காட்டன் சாரீ செக்ஷனுக்கு வந்தேன். அது அந்தளவுக்கு இதாக தெரியலை. எப்போதும் நார்மல் ரேட்டில் தான் இருந்துச்சு. இந்த புடவை நல்லா இருந்துச்சு. இருந்ததுலேயே இந்த புடவை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 800ரூவா என்னமோ போட்டுருந்துச்சு. சரி எப்போதும் உள்ள ரேட்டு தானே, நம்ம சும்மா டயத்தில் வந்து எடுத்துக்கொண்டு ஏன் நிறையா புடவை வச்சுட்டுன்ட்டு அதையும் பார்த்துட்டு எடுக்கலை. கடைசியாக ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு சாரீ மட்டும் இங்கே எடுத்தேன். அதை வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இருந்துச்சு. எனக்கு மனசே இல்லை எடுத்துக்கலான்ட்டு. சரி பட்ஜெட் அதிகமாகிறதுனால எடுக்கலை. அடுத்த வாட்டி வந்து வாங்கிக்கலான்ட்டு அவங்க அப்பா சொன்னாங்க. வாங்கிக்க. சரி பார்த்துட்டு வந்தாச்சு. ஒரு என்ன சாரீ எடுத்துகிட்டு வந்தேன்னு வீட்டில் வந்து காட்டுறேன். அப்புறம் மாடி போனோம் பசங்களுக்கு பார்க்கலான்ட்டு. போனோம். அப்புறம் என் தங்கச்சி எத்தாப்புல வந்தாங்க. என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டு அவங்களும் ஷாப்பிங் பண்ண தான் வந்திருந்தாங்க. மேலே இருந்தாங்க. என்ன மங்களத்துக்கு போனேன், மங்களத்தில் நின்னேன். இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து ராம்கோக்கு வந்தோம். ராம்கோக்கு வந்து பட்டு சாரி ஆஃபர் போட்டிருப்பாங்க அங்கே எப்போதுமே. அது 50% ஆஃபரில் போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். நான் அங்கே போனால் எடுப்பேன். ஒரிஜினல் பட்டெல்லாம் அப்படியே 50% ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. இந்த சாரீ நல்லா இருந்துச்சு. இன்னும் ஆஃபர் போடலாமா, இன்னும் அப்படி தான் ரேட்டு எடுத்து வச்சுருக்கோம், இன்னும் ஒட்டலை அப்படின்னு சொன்னாங்க. இந்த சாரீ நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஷேடோ இருந்ததுனால நான் எடுக்காமல் வந்துட்டேன். நல்லா இருந்துச்சு. இது வந்து 5000ரூவா புடவையா 2500ரூவான்னு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஷேடோ சூப்பராக இருந்துச்சு புடவை. ஆனால் கலரு வீடியோ கூட கொஞ்சம் டல்லாக தெரியுது. ஸ்கை ப்ளூக்கும் பிங்க்குக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. வச்சு பார்த்தேன். சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு மனசு வரல. அந்த மாதிரி ஷேடோ இருக்கிறதுனால எதுக்கு புதுசே 2500ரூவாய்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் ஷாப்பிங் ராம்கோவில் பார்த்துட்டு அப்புறம் மங்களத்துக்கும் போய் அவங்க டிஷர்ட்லாம் பார்த்தோம். நைட்டி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் அந்த பசங்க குறிஞ்சி கூட்டிகிட்டு போனாங்க. குறிஞ்சிலையும் போய் பேட்டு வாங்கினாங்க. பேட் வாங்கிட்டு அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வந்து எல்லாத்தையும் காட்டுறேன்.
டைப்பிங்கா? இது மாடலாக இருக்குமா நைட்டி அது இருக்காங்க கம்மியாக பாருங்க. அந்த ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்தாச்சு, அதை எடுத்து வச்சுக்குவோம். உங்களுக்கா? உங்களுக்கு ஒன்று எடுத்தீங்கன்னா அவனுக்கு ஒத்தலாம் நீங்கள் ஓட்டுக்கலான்னு ஒருத்தன். இதெல்லாம் என்ன? அதான் எத்தனை சைஸ் பெருசா? ஆ ஆமாம் சொன்னேன். பெருசாக இருக்காதா? பெருசா இந்த கலர் தான் பாருங்க. இந்த 3 கலர் கருப்பு இருக்குது. கருப்பு வச்சுருக்கான். ஒன்று மாற்றிக்கலாமா? தம்பி போட முடியாதா? இதுதான் எடுத்துருக்கு. அப்புறம் என்ன இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது ஒன்று எடுத்து வைக்க முடியாதா? அப்படியா? அப்படியா? சரி, அப்போ வேறு கலர் எடுங்க. வேறு பாக்ஸில் உள்ளது இதே மாதிரி தான் அந்த பிளாக் மட்டும் வேண்டாம். இப்போ அன்னைக்கு தான் எடுத்துகிட்டு போனோம். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சாய் வச்சுருக்குது பாருங்க. ஏங்க சாய் வச்சுருது பாருங்க. மாவு பேட்டா என்னது? மரம் தானே? மரம் வந்து வாங்கடா. அது எவ்வளோது? 950. சாய் எவ்வளோ ரேட்டு பாரு. எவ்வளோது? ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி இருக்குன்னு பாரு. எப்படி வரீங்களா? அதை எடுத்துக்கிறியா? ஏம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்க என்னென்ன எடுத்து வந்துருக்கோன்னு பார்ப்போமா? இந்த பேட் ஒன்று சாய்க்கும் அஸ்வினுக்கும் வாங்கிட்டு வந்துருக்காங்க. போய் பார்த்தோம் குறிஞ்சியில். எல்லாம் மாவு பேட்டாக இருந்துச்சு. இந்த பேட்டும் நல்லா இருக்கும். ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. எவ்வளோ சாயுது? அவ்வளோதானா? 250 ரூபாய் என்னமோ. நல்லா இருந்துச்சு. பிளாஸ்டிக்கா? கனமான பிளாஸ்டிக்கு. இந்த பேட் ஒன்று வாங்கிட்டு வந்தான். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சாய் கேட்குறான். ஒரு சாரி ஒன்று எடுத்திருக்கேன். இது ப்ளவுஸு. இது முந்தி.
இந்த கலர் என்கிட்ட இல்லை, அதனால எடுத்தேன். நல்லா இருக்கேன் நான். சரி பூனமோட ஒன்று எடுத்தேன். டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இந்த முந்தி இது முந்தி உடம்பு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பூவாக வரும். ப்ளவுஸ் இந்த மாதிரி அடுத்து டாப் ஒன்று. இந்த டாப் தான் சாயிட்டு இருந்தாங்க. என்ன டாப் ஒன்று 1+1 ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. எல்லாம் காம்போ மாதிரி 2 புடவை 500, 2 புடவை 800 அது மாதிரி போட்டிருந்தாங்க. சரி நான் ஒன்று ஒன்றா கேட்டு வாங்கிக்கிறேன். 2 தலைவாணி வரமானே. ஒன்றும் இந்த வருஷம் பெருசாக ஆஃபர்லாம் இல்லை. தலைவாணி வர 2 குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. எப்போதும் ஆடி தள்ளுபடி ஆஃபருக்கு போய் ஒரு 5-6 இது எடுத்துகிட்டு பசங்களுக்கெல்லாம் நிறையா எடுத்துகிட்டு வர்றது. ஜீன்ஸ் பேண்டெல்லாம் போய் பார்த்தோம். ஒன்றும் அந்தளவுக்கு ஆஃபர் போடலைப்பா. எப்போதும் கலர் ஒன்று இருக்கிறதெல்லாம் போட்டுருவாங்க. இந்த மாதிரி ரவ்யூஸ் பேண்ட் ஒன்று அஸ்வினுக்கு எடுத்தேன். அது மட்டும்தான். நான் பசங்களுக்கு ஒன்றும் எடுக்கலை. சரி அடிக்கடி ஸ்கூல் போகிற பிள்ளைங்களால பத்தாமல் போயிருந்தா சரி வேணாம் அப்படின்ட்டு எடுக்கலை. எப்போதும் ஆஃபரில் இருந்துச்சுன்னா எடுத்தாந்து வச்சுக்கிறது. இந்த வருஷம் ஆஃபரில் ஒன்றுமே போடலை. எந்த கடையுமே கூட்டமே இல்லை. இப்போ நல்லா இல்லை இந்த வருஷம், என்னன்னு தெரில. தஞ்சாவூரும் போனால் நல்லா எடுக்கலாம். நைட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா இருக்கா நைட்டி? நல்லா இருக்கு. சாய் தான் பிடிச்சிருக்குல்ல போல சாய் நைட்டி. அப்புறம் இது மீஷோவில் வந்து ட்ரெஸ் வாங்கினேன். இது மீஷோவில் வாங்கினது. இது நல்லா இருக்கானே இதையும் சொல்லுங்கள். ஷாலு, இது பேண்ட்டு நல்லா எலாஸ்டிக்கும் நல்லா இருந்துச்சு. சரி வா நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல. அவ்வளோதான். இந்த வருஷம் என்னமோ அவ்வளோதான் போடலை. 50% ஆஃபர்லாம் புதுசெல்லாம் போட்டுருவாங்க. கொஞ்சம் பழசாக இருக்கலாம். அந்த வருஷத்துக்கு உள்ளது ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு அடுத்த வருஷம் புதுசாக போடுறதுக்காண்டி அப்படியே ஃபுல்லாக போட்டு விட்ருவாங்க. இந்த வருஷம் அவ்வளோதான் போடலை. என்னென்னு தெரியல. எந்த கடையிலுமே கூட்டம் இல்லை. சரி நம்ம எடுத்துகிட்டு வருவோன்ட்டு போய் இதை தான் எடுத்துகிட்டு வந்தோம். பசங்களுக்குலாம் எடுக்கலை, அவங்களுக்கு எடுக்கலை. ஜீன்ஸ் பேண்ட்டு இதெல்லாம் டிஷர்ட் தான் அதிகமாக போடுவாங்களா. சரி போய் டிஷர்ட் பார்த்தாங்க, ஒன்றும் கிடைக்கல. சரியா அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.